இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த நாள் தேவன் நமக்காக உண்டு பண்ணின நாள். இதில் நாம் எல்லாரும் கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேவனை துதிக்கிறதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வதற்கு ஆயத்தப்படுவோம். தேவனோடு இருப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாம் தனியாக இருந்தாலும் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் நாம் எல்லாரும் இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல இயேசு ராஜா, நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை மனதார துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கும்படி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருக்கும்படி நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டின இந்த கிருபை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்படி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்துக் கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கிருபையாய் தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்களும் தேவனற்றவர்களாக வாழ்ந்தோம். ஒரு நாள் இந்த உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்தோம். ஒரு நாள் இந்த பாவ வாழ்க்கையில் நாங்களும் வாழ்ந்தோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் வாழ்ந்தோம். ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் தேடி வந்தீர் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஆண்டவர், எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீர் ஆண்டவரே தயவாய் மன்னித்தீர் ஆண்டவரே. தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவினீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணினீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை எல்லாம் உடைய பிள்ளைகளாக்கி கொண்டீர் ராஜா. ஆண்டவரே, உம்மோடு பிள்ளைகள் என்று அந்த உறவுள்ளவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு உறவாடும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய மகிமையினால் தரிப்பிக்கப்படும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை ஆண்டவரே தேடி ஆண்டவரே பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி வந்திருக்கிறோம் ராஜா. நீரே நிறைவானவர் ஆண்டவரே. நீரே நிறைவானவர் ஆண்டவரே. நீரே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுல பிரியமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி ஆண்டவரே எங்களை எல்லாரையும் நிறைவாய் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய பிரியத்தின்படி எங்களுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனையில் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் எல்லாரும் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அகில உலகத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கலங்கின இந்த நிலைமை ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதியில் அகப்பட்டிருக்கிற இந்த நிலைமை ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்பாரற்ற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுடைய நிலைமைகளில் இருந்தெல்லாம் ஜனங்களுக்கு நீர் சுகம் தரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். ஜனங்களுக்கு விடுதலை தரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை வேண்டுகிறோம் ஆண்டவரே. உன் பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. இந்த எளிய ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகள் எல்லாம் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் நிறைவாக ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவரே நிறைவாக எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவரே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லா மகிமையையும் நாங்கள் உமக்கு மட்டும் செலுத்துகிறோம்ப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நாம் தேவனை சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் கடந்த 8-7 மாதமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 8வது மாதத்தினுடைய 2வது கர்த்தருடைய நாளை காணும்படி தேவன் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். நம்ம எல்லாரும் சுகமாய் வாழும்படி தேவன் நமக்கு கிருபை தந்தார். தேவன் நம்மை போஷித்தார். நம்மை தேவன் உடுத்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வந்த நிலைமைகளை எல்லாம் நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உன்னத பாடல் என்ற பாடல் புத்தகத்தில் 1216வது பாடல், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர்,
நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே நல்லவராக நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி இன்னும் ஒரே ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 146வது பாடலை நாம் பாடப்போகிறோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 146வது பாடல் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற பாடல். நம்ம பாடும்போது நம்ம ஆவியோடு உண்மையோடு நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம பாடும்போது நம்முடைய இருதயமும் அவர் மீட்டுக்கொண்ட நம்முடைய நாவுகளும் அவர் மீட்டுக்கொண்ட ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழட்டும். வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். ஆகவே இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்களாக நாம் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
இன்றைக்கும் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இயேசு என்னும் உயர்ந்த நாமத்தை கொஞ்ச நேரம் நாம் துதித்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் உன்னதமான நாமம். ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இமை பொழுது கூட நம்மை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை எல்லாம் நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தை அனுபவிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த உலகம் எல்லாவற்றையும் கொடுத்து விடலாம், ஆனால் உள்ளத்தை திருப்தியாக்குகிற தேவ சமூகத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகம் எல்லாவற்றையும் கொடுத்து விடலாம், ஆனால் உள்ளத்தை நிறைவாக்குகிற தேவ பிரசன்னத்தை கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது, எல்லாவற்றையும் மறந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தை நிறைவாக்குகிற தேவ சமூகம் நம்மை நிரப்பும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். தேவ மகிமை நம்மை நிரப்பும். ஆகவே நாம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. என்னை தேடி வந்தி கோடி நன்மை தந்தி, என்னை தேடி வந்தி கோடி நன்மை தந்தி. உம்மை பாடி பாடி உம்மை பாடி பாடி நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா,
உமக்கு மகிமையை செலுத்தி இருக்கிறோம். உம்மை உயர்த்தி ஆராதித்து இருக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஆளுகை செய்ய ஆவியானவரே, ஆளுகை செய்ய ஆவியானவரே, ஆளுகை செய்ய ஆவியானவரே. உங்கள் பிரசன்னம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உன் சமூகம் இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உன் மகிமை இல்லாமல் நாங்கள் நிறைவாக இருக்க முடியாது. எங்களை எல்லாம் இழுத்துக்கொள்ளுங்கப்பா, 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 இழுத்துக்கொள்ளுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி மாறுமே. இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி மாறுமே. நடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, நடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே. நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே. நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. இடமசைய, இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. ஆவியானவரே, எங்கள் எல்லாரையும் நீர் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை ஒரு மகிமையின் மேகம் மூடி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை தேவ பலத்தினால் இடைக்கட்டி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். சத்திய ஆவியாக எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. பலமுள்ள ஆவியானவராக எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தின் ஆவியானவராக நீர் சொன்னதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக, எங்களை வாக்குத்தத்தத்தின் ஆவியானவராக எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆவியானவர், எங்களுக்கு நீர் மறைவிடமாகவே இருக்கு. உம்மை அடைக்கலமாய் கொண்டு வாடுகிற பாக்கியமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கிருபையாய் தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். உம்மோடு இப்படியே இருக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்கள் எல்லாரையும் தொடர்ந்து வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு மட்டும் செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் தேசம் ஆண்டவரே, இந்த உலகம் ஜனங்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கள். ஒரு தடவை ஜலத்தின் மேல் நீர் அசைவாடினதை போறது ஆவியானவரே, எல்லா வெறுமையான நிலைமைகளும் மாறும்படி, ஆண்டவரே, எல்லா கலக்கமான நிலைமைகளும் மாறும்படி, ஜனங்கள் இதுவரையிலும் கண்டிராத ஒரு அற்புதத்தை ஆவியானவரே நீர் அசைவாடி ஜனங்களுக்குள்ளே செய்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கைகளில் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.